ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம வந்துட்டு இன்னைக்கு எந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், ட்ரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வந்துட்டு ஸ்டாக் ரிலேட்டடாக தான் வீடியோ போட்டுட்ருக்கோம். தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்குற சப்ஸ்கிரைபருக்கு தெரியும் ஸ்டாக் ரிலேட்டடாக வீடியோ போட்டுட்ருக்கோம் அப்படின்ட்டு. வாங்க எந்த ஸ்டாக்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு ட்ரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். நிஃப்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 46 பாயிண்ட்ஸ் அப்பில் இருக்குது. சென்சஸ் பார்த்தீங்கன்னா 158 பாயிண்ட் அப்பில் இருக்குது. நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் காமிக்குது. பொசிஷன் வாங்க பார்க்கலாம். நம்ம வந்துட்டு மொத்தம் அசோக் லேலாண்டில் வாங்கியிருக்கோம் ஸ்டாக்கு. பொசிஷன் டீட்டெயில்ஸில் காமிச்சார மொத்தம் எவ்வளோ வாங்கியிருக்கோம் அப்படின்ட்டு. நம்ம போட்டிருக்கிறது வந்துட்டு பை ஆர்டரு. மேலே தெரியுது அவங்களுக்கு. குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 174. ஆவரேஜ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 162.2 பைசா. டோட்டல் பை வேல்யூ பார்த்தீங்கன்னா 22,191.48 பைசாவுக்கு வாங்கியிருக்கோம். இதில் கரண்ட் ரேட் நம்மளுக்கு வந்துட்டு கரண்ட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 121 ரூபா ப்ராஃபிட்டில் இப்போ ரன்னிங்கில் நடந்துக்கிட்டு இருக்கு. 125 ரூபா. வாங்க பாருங்கள். காலையில் மார்க்கெட் ஓப்பனிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கீழே தெரியுதுங்களா, ஓப்பன் ப்ரைஸ் 162.10 பைசா. இப்போ கரண்டில் நம்மளுக்கு வந்து ட்ரேட் ஆகிறது பார்த்தீங்கன்னா 162.82 பைசாவில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கரண்டில். ஓகேங்களா, தெரியும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா இந்த கோடு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, நிட்டவர் கோடு. இது வந்துட்டு நேற்று மார்க்கெட் முடிஞ்ச ப்ரீவியஸ் க்ளோஸ் டைமிங் 3:30க்கு முடிஞ்ச டைமிங். ஓகேங்களா, அதுதான் இந்த கோடு. மார்க்கெட் வந்துட்டு காலையில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு வந்துட்டு நேற்றையோட இன்றைக்கி வந்துட்டு மார்க்கெட் கீழே டவுன் ஆகி 161 போய் 160 போய் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ஒரு அப் ட்ரெண்ட் காமிக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹை பார்த்தீங்கன்னா 163.40 பைசாவுக்கு போயிருக்கு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு மறுபடியும் ஒரு அப் ட்ரெண்ட் காமிக்குது நம்மளுக்கு. ஓகேங்களா, வேறு ஸ்டாக்கில் பை பண்ணலான்னு பார்த்தேன். சரி, ஓகே, எல்லாமே வந்துட்டு மைனஸ் போயிட்டு இருந்துச்சு. ஒன்று வந்துட்டு செல் ஆர்டர் எடுக்கணும், இன்னும் பை ஆர்டர் எடுக்கணும். சரி, நம்ம வந்துட்டு பை ஆர்டர் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்ததுக்கு நம்ம அசோக் லேலாண்ட் வந்துட்டு கொஞ்சம் மார்க்கெட் ஒரு மூமெண்டம் கொடுத்துச்சு. அதனால நம்ம வந்துட்டு அசோக் லேலாண்ட்லாம் நம்ம வந்துட்டு ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அசோக் லேலாண்ட் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு நிறுவனம். பார்த்தீங்கன்னா தெரியுது அவங்களுக்கு. மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்து மறுபடியும் ஒரு டவுன் ட்ரெண்ட் கொடுத்துருக்கு. 2 கேண்டில் ஸ்டிக் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் காமிக்குதா. நல்ல ஒரு மேலே அவர் போய் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு வந்திருக்கு. இப்போ மறுபடியும் வந்துட்டு மார்க்கெட் மேலே ஏறுது பாருங்கள். 187, 191, 196 வரைக்கும் போகுது. பார்க்கலாம். இப்போ என்னோட கேபிட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 5,600 போட்டது. 5,500 தானே பிரதர் போட்டிங்க, ஆனால் இங்கே எப்படி 28,000 காமிக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ட்ரேடை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வச்சுருப்போம். நம்ம ப்ரோக்கர்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு மார்ஜின் 5x மார்ஜின் தருவாங்க. அந்த மார்ஜினுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு ஒரு அமௌண்ட் வரும். ஓகேங்களா, அந்த அமௌண்ட் தான் இவ்வளோ அமௌண்ட்டு. இதே வந்துட்டு இந்த 174 குவான்டிட்டி நான் டெலிவரியில் ஆர்டர் எடுக்க முடியுமோ, ஹோல்டிங்கில் எடுக்க முடியுமோ அப்படின்னா எனக்கு இந்த 28,000 வேணும். ஏன்னா என்கிட்ட இருந்தது 5,600 தான். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஒரு 200 ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ், 196 ரூபா. காலையிலே நம்ம வந்துட்டு கொஞ்சம் பார்த்துட்டு தான் ட்ரேட் பண்ணோம். சரி, ஓகே, இது நம்மளுக்கு தோதாக இருக்குமா அப்படின்ட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் எடுத்தோம். கொஞ்சம் சீக்கிரம் எடுத்திருந்தோம் அப்படின்னா இந்த ரேட்டுக்கு எடுத்துருக்கலாம். ஒரு 160க்கு எடுத்திருந்தோம் அப்படின்னா இன்னொரு ஒரு 300 ப்ராஃபிட்டில் இருக்கும். நம்ம எடுத்த ப்ரைஸே பார்த்தீங்கன்னா 162 ரூபாய்க்கு தான் எடுத்திருக்கோம். இப்போ 163.16 பைசாவுக்கு போயிருக்கு. ₹1 வித்தியாசத்தில் போயிருக்கு. ஓகேங்களா, அந்த குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இப்போ 200 ரூபாயில் இருக்குது. கரெக்டாக இன்றைக்கி நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் காமிக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா மார்க்கெட் நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்குது நம்மளுக்கு. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட் நம்மளுக்கு இன்னும் டைம் இருக்குது. அதே மாதிரி தான் சொல்ல வரேன், நீங்களும் இந்த பங்குச்சந்தையில் வந்துட்டு
ப்ராஃபிட்டபிளாக ஒரு ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே எடுக்க முடியும். அதுக்கு உங்களோட மைண்ட் செட். நீங்கள் வந்துட்டு இதில் முழு மூச்சாக இருந்தால் மட்டுமே இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே நீங்கள் வரலாம். அப்படி இல்லையா, எனக்கு ட்ரேடெல்லாம் வேண்டாம் பிரதர், எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லுவேன். இப்போ நானுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ட்ரேடை கொஞ்சம் கொஞ்சமாக லாஸ் பண்ணி தான் நானே ட்ரேடுக்குள்ளே வந்து கற்றுக்கிட்டேன். ஓகேங்களா? அதனால் எல்லாருமே எடுத்த உடனே வந்துட்டு ட்ரேட்குள்ளே வராதீங்க. மார்க்கெட்டை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு உள்ளே வாங்க. அப்படி உள்ளே வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு புரிதல் கிடைக்கும். அந்த புரிதல் மூலயமா நம்ம வந்துட்டு டெய்லியும் ஒரு ப்ராஃபிட் ட்ரேடில் பண்ணலாம். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது பெஸ்ட் ஆப்ஷன். இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம வந்துட்டு ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ண போகிறோம். ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஓகே இந்த கம்பெனி நிறுவனத்தை வாங்கணும் அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்துட்டு இவன் க்ரோ ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஹோல்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ண வேண்டியதான். இப்போ இதுலேயுமே நம்ம வந்துட்டு ஒரு 11 ஸ்டாக் வந்துட்டு ஹோல்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இந்த 11 ஸ்டாக்கு நம்மளுக்கு வந்துட்டு 414 ரூபா ப்ராஃபிட். ஓகேங்களா? நம்ம போட்டது பார்த்தீங்கன்னா 1378 ரூபா. இப்போ கரண்டில் 1794 ரூபா இருக்குது. ஓகேங்களா? இந்த 11 ஸ்டாக்குக்கும் சேர்த்து நம்மளுக்கு 414 ரூபா ப்ராஃபிட். இது இன்வெஸ்ட்மெண்ட்டில். ஓகேங்களா? ட்ரேடில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 179 ரூபா இப்போ போயிட்டுருக்கு. மார்க்கெட் டவுன் ஆகுது. பரவாயில்ல, நம்ம வெயிட் பண்ணலாம். எடுத்தவங்க ஒருத்தவங்க அப்படின்ட்டு யாருமே ஸ்டாக் மார்க்கெட்டில் வராதிங்க. வந்தாலும் வேஸ்ட்டு தான். நஷ்டம்தான் அடைவீங்க தவிர லாபம் ஈட்டுறது கொஞ்சம் கஷ்டம். ஓகேங்களா? நிறைய பேருக்கு ஸ்டாக் மார்க்கெட்டோட ஒரு புரிதல் இல்லாமல் இருக்குது. அதனால தான் நம்மளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஸ்க்ரீன் ரெக்கார்டு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல். இந்த யூடியூப் மூலயமா உங்களுக்கு வீடியோ போடுறவங்க மக்களானவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு நாள் வந்து சேரும். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறது மூலயமா பயனடைவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இப்போ நான் ஒரு 5600 என்னோடய கை காசு போட்டு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இன்றைக்கி பார்க்கலாம் நாளைக்கு மார்க்கெட் சாதகமாக இருக்குமா என்னன்ட்டு உங்களுக்கு ஈவினிங் ஷார்ட்ஸில் நான் வந்துட்டு சொல்கிறேன். எவ்வளோ லாஸ் பண்ணேன், எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணேன் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு ஈவினிங் வந்துட்டு 6 மணி போல் நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் ஷோ பண்ணுறேன். அதே மாதிரி தான் இப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த எனக்குள்ளே மட்டும் இருக்கக்கூடாது, அடுத்தவங்களுக்கு தெரிய வைக்கணும். அதுக்காண்டி தான் இந்த மாதிரி வீடியோ எடுத்து நான் வந்துட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? இதோட புரிதல் இல்லாமல் இருக்குது. இப்போ நான் நிறைய பேர் வந்துட்டு வேலைக்கு போகிறோம், காசு சம்பாதிக்கிறோம். ஆனால் காசு சம்பாதிக்கணும் தவிர சேவிங்ஸ் பண்ணுறோமான்னு கேட்டால் இல்லை. நிறைய பேர் சேவிங்ஸ் பண்ணுறது இல்லை. ஓகேங்களா? அதுக்காண்டி தான் மக்களோட ஒரு புரிதலுக்காண்டி தான் நான் இந்த மாதிரி வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோ பார்க்குறது மூலயமா உங்களுக்கு வந்துட்டு பயனுள்ளதாக இருந்தால் பயனுள்ளதாக தான் இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த இப்போ இந்த வீடியோ பார்க்குறது மூலிமா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்துட்டு இதை பார்த்துட்டு ஓகே, நான் வந்துட்டு முழுமையாக ட்ரேட்குள்ளே வர சொல்லலை. என்னை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்குள்ளே வாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 500 அமௌண்ட் வச்சு சின்ன ஸ்டாக்கில் வந்துட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் லாஸ் தான் வர செய்யும். ஏன்னா மார்க்கெட்டு இண்டிகேட்டர் மார்க்கெட்டோட ட்ரெண்டு அப் ட்ரெண்டாக டவுன் ட்ரெண்டாக அதை நீங்கள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக டெய்லியுமே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ப்ராஃபிட்டபுளான அமௌண்ட் நீங்கள் எடுத்துகிட்டு வெளில போகலாம். ஓகேங்களா? பாருங்கள், நம்மளுக்கு 200 இருந்து நம்மளுக்கு இப்போ 147 ரூபா வந்திருக்கு. இப்போ மார்க்கெட் வந்துட்டு மைனஸ் ஆகிட்டுருக்கு. மைனஸ் ஆகுது, நம்மளுக்கு மைனஸ் ஆகலை. 200 140 ரூபாய்க்கு வந்திருக்கு, அதை சொல்ல வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி தான் சொல்கிறேன். இப்போ ஷேர் மார்க்கெட்லேருந்து பார்த்தீங்கன்னா தெரியுதுல்ல உங்களுக்கு. பாருங்கள், அடுத்து ஒரு
நம்மளுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக் மேலே எடுக்குது. வெயிட் பண்ணலாம். இந்த கிராஃப்ட்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த கிராஃப்ட் மூலியமாகவும் நமக்கு வந்துட்டு இந்த ஸ்டாக் வந்துட்டு ட்ரேட்குள்ளே உதவக்கூடிய ஒரு விஷயம் இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம். ஓகேங்களா? அதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பாருங்கள், 162.85 பைசாவில் இருக்குது கரண்டில். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் 144 இருக்குது. இப்போ ஒரே ஒரு ஸ்பீச் ஒன்று சொல்கிறேன். ஷேர் மார்க்கெட் இருந்து தான் ஒரு ஆழமான கிணறு. அது இந்த மொத்த நாடு பணதாகத்தை தீர்க்கும். அந்த கிணத்துக்குள்ளே தான் குதிக்க ஆசைப்பட்றேன். என்ன மாதிரி ரிஸ்க் மேலே அதில் இருந்தால் நீ பண்ணு, ஒன்று மூழ்கிடுவா, இல்லைன்னா காரை சேர்ந்துருவ. ஓகேங்களா? இது ஒரு கோட்ஸு. இது வந்துட்டு ஒரு மோட்டிவேஷனாக நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அதுக்காண்டி தான் சொன்னது இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு தொடர்ந்து இதே மாதிரி வீடியோ போட்டுட்ருப்போம். தொடர்ந்து மக்கள் நீங்கள் வந்துட்டு எனக்கு ஆதரவு கொடுங்க. ஆதரவு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? நிறைய பேர் வந்துட்டு இந்த பங்குச்சந்தையோட ஒரு அவேர்னஸ் புரியாமல் இருக்கீங்க. அதுக்காண்டி தான் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள், சப்போர்ட் கொடுங்க. ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.